முடியும். வாழ்க வளமுடன். திரு வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. இந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை அறிஞர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். காலம் கருதி நேரடியாக கட்டுரைக்கு சென்று விடுகிறேன். வேதாத்திரி மகரிஷியினுடைய பார்வையிலே ஆன்மீகம் என்றவுடன் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். இப்ப மற்றவர்கள் எல்லாம் வேறு விதமாக பார்க்கிறார்களோ என்று. இப்ப இந்த பொருளை என்னன்னு கேட்டோம்னா நம்மள என்ன சொல்லிடுறோம்? பேனான்னு சொல்லிடுறோம். ஆனா இதை ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு? இது அணுக்களின் கூட்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த அணுக்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா விண்ணிலிருந்து வந்திருக்கு. அந்த விண் எங்கிருந்து வந்திருக்கு? வேதான் என்று சொல்லப்படக்கூடிய இறை துகளில் இருந்து வந்திருக்கிறது. அப்ப அந்த இறை துகள் எங்கிருந்து வந்தது என்றால் இறைநிலையினுடைய வெளிப்பாடு. அப்ப மகான்கள் எல்லாம் இதை எப்படி பார்க்கிறாங்கன்னா இறைநிலையாக பார்க்கிறாங்க. நாம பேனாவை பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் பார்வையில் இது அணுக்கூட்டமா தெரியுது. மெய்ஞானிகள் பார்வையில இது இறைநிலையாக தெரிகிறது. அப்போது ஒவ்வொருவருடைய பார்வையிலும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம எதை பார்த்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆன்மீகம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு நினைவுக்கு வருவது என்ன? கடவுள், கோயில், மடங்கள், மடாதிபதிகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், இப்படி பலவிதமான கருத்துக்கள் நம்முடைய வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப மனிதன் எப்போ கடவுளை நினைக்கிறான் அப்படின்னாக்கா, எப்ப துன்பம் வருகிறதோ அப்பதான் மனிதன் நினைக்கிறான். இப்ப ஆதி காலத்துல மனிதனுக்கு எது பெரிய துன்பமா இருந்திருக்கும்? பசிதான். அப்ப பசியை போக்கக்கூடிய அந்த இறையாக ஆதி காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு தோன்றி இருக்கின்றது. நமக்கு துன்பத்தை எது போக்கினாலும், யார் போக்கினாலும் அதுதான் இறையாக, கடவுளாக நமக்கு தெரிகிறது. அப்ப அந்த காலத்துல நம்ம இருக்காங்க, குளிரை போக்கிய சூரியனையும் தாகத்தை போக்கிய நீரையும் கடவுளாக தோன்றி இருக்கின்றது. உண்ண கனி கொடுத்த மரமும் அது இருந்த இடமும் கூட மனிதனுக்கு கடவுளாய் தோன்றி இருக்கிறது. இன்றைக்கும் நம்மளுடைய விவசாயிகள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த உலகம் உள்ளது போல் முற்காலத்திலே போக்குவரத்து வசதிகள் நமக்கு கிடையாது, தொலைத்தொடர்பு வசதிகள் கிடையாது. ஆங்காங்கே மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக